சொல்லுங்கக்கா, என்னை பார்த்தோன்னே ஆண் அப்படியே நிக்கிறீங்க வாயடிச்சு போய். அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, உன் புடவையும் நெக்லஸும் அவ்வளோ சூப்பரா இருக்கே, எங்க வாங்கின? நானாக்கா அங்க ஊருக்கு போய் ஒரு பெரிய கடையில வாங்கினேன்க்கா. கடை பேரு சரியா தெரியல, நான் வேணா என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்றேன்க்கா. சரி சின்ன பொண்ணு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், உன்னை பார்த்தோன்னே அது மறந்து போச்சு. என்னக்கா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, தேவி வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேசல, அதனால நீ எதுவும் சொல்லிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு இருந்தேன். ஏக்கா, தேவி அக்கா வீட்டுக்கு நீ பேச போனா எனக்கு என்ன, பேச போகலன்னா எனக்கு என்ன? நான் என்னத்த சொல்ல போறேன்? அதான் சின்ன பொண்ணு, நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் உன்னைய. என்னக்கா நீ என்னைய போய் இப்படி நினைச்சிருக்கியே? இல்ல சின்ன பொண்ணு, அவளுக்கு உண்மையாலுமே வேலை இருந்திருக்கும் போல, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னைய. ஆத்தி, தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு போட்டுருவா போலயே. என்னாச்சு சின்ன பொண்ணு? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பாத்துட்டு இருந்தேன். சரிங்கக்கா, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் வேற ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணும், நான் அப்படியே கிளம்புறேன். சரி சின்ன பொண்ணு, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, பார்த்து போயிட்டு வா. சே, நம்ம தான் சின்ன பொண்ணை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். அவ என்னத்த சொல்ல போறா என்னைய பத்தி தேவி கிட்ட? சே, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஆத்தாடி ஆத்தா, உள்ளார போயிட்டாளா? நல்ல வேலை, இந்த தேவி அக்கா போன் அடிச்சு சொன்னிச்சு வசதி வந்தான்னு. ஏதோ புது புடவையும் பக்கத்து வீட்டுலயும் செயினையும் மாட்டி தூக்கிட்டு போட்டுட்டு வந்ததுனால இந்த அக்கா கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சதுப்பா. இல்லைன்னா அம்புட்டு தான் நம்மள கேள்வி கேட்டே வறுத்து எடுத்துருக்கும் இந்த அக்கா. இனிமேட்டாவது ஜாக்கிரதையா இருந்துக்கணும்ப்பா இந்த அக்காட்ட. அப்பப்பப்பா, இன்னைக்கு முழுக்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, நம்ம சொந்தங்களையும் வெளியிலே வர சொல்லக்கூடாது. இல்ல இந்த அக்கா கழுகு மாதிரி பார்த்து நம்ம வீட்டாளங்களையும் நம்மளையும் கண்டுபிடிச்சிடும். அடுத்தவங்களோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இந்த அம்மா அலையுது, இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குப்பா. ஆத்தி, என்ன நடந்தாலும் சரி தலையே நீட்டக்கூடாது வெளியில. என்ன இப்படி ஆயிடுச்சு? கயல் மாதிரியே இருக்குமா அந்த பொண்ணு? இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, படத்துல மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்ப நிஜ வாழ்க்கையில நடக்குது. இப்ப எப்படி இதை ஹேண்டில் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இதையே செம்பா என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறா. இதை நம்ம அர்ஜுன்கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அவன் எதையாவது ஒன்று நினைச்சுக்குவான். இப்பதான் அவன் ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம குறுக்கால போய் கெடுக்க கூடாது. பின்ன எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? யாருக்கிட்ட சொல்றது? என்ன பண்றது? என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏதோ ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பலமா. என்னன்னு போய் கிட்டக்க கேட்போம். அத்தை, என்ன ஆச்சு? ஏன் உங்க ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் ஏன் டல்லா இருக்க போறேன்? இல்லத்த, ஏதோ யோசனையா இருந்தீங்க, என்ன ஆச்சு? நான் என்னத்தை பத்திமா யோசிக்க போறேன்? உங்க லைஃபை பத்தி, தேனு லைஃபை பத்தி தான் யோசிக்க போறேன். எனக்கு என்ன அதுல கஷ்டம் இருக்க போகுது சொல்லு பாப்போம். நீங்க ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன் எதையாவது நினைச்சு சங்கடப்படணும்? அப்போ ஒன்னும் இல்லையா அத்தை, சும்மா தான் உட்காந்துருந்தீங்களா அப்படி? ஆமாமா, சும்மா சீரியலை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேம்மா. என்னத்த நீங்க இந்த காலத்துலயும் சீரியல்ல நடக்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறீங்களா? பின்ன வேற என்ன இருக்கு எனக்கு வருத்தப்படுறதுக்கு? நான் கூட என்னமோ ஏதான்னு சொல்லி பயந்துட்டேன் அத்தை. சரிங்க அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. என்னமோ சரியில்லை, என்னமோ பேசி மழுப்பிட்டாங்க அத்தை. ஒருவேளை அத்தையும் எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத நினைச்சு வருத்தப்படுறாங்களோ, அதனாலதான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களோ என்னமோ. இதை பத்தி மாமாட்ட நம்ம பேசியே ஆகணும். எப்படிமா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றது? நான் இப்படி சொன்னேன்னா அப்புறம் நீயும் என் தங்கச்சி பையனையும் ரொம்ப தப்பா நினைப்ப. நான் இந்த விஷயத்த எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யார்கிட்ட கேட்கறது? அச்சோ, இன்னைக்குள்ளார இந்த வேலையை முடிச்சாகணும். மாமா மாமா, இவ வேற கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறா, எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல. வந்து உட்கார்ந்தானா அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரத்துல நம்ம வேலையை முடிச்சிடலாம். வரட்டும், வேலையை பார்ப்போம். ஏங்க மாமா, எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் காட்டு கத்து கட்டிக்கிட்டு. கேக்குது, சொல்லு. நான் என்ன இங்க சும்மாவா இருக்கேன்? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்து இப்பதான் லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துருவீங்க. அட சொல்லு கையில், எனக்கு காது நல்லா கேட்கும். என்ன போற போக்குல பேச்சுற பேச்சாது? குடும்பத்து விஷயம் பேசணும். எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு, நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்குள்ளார இந்த கொட்டேஷனை அனுப்பணும். ஆஃபீஸில் அப்புறம் என்னையே தான் திட்டுவாங்க. அப்புறம் அந்த மேனேஜர் இப்படி திட்டுவான் என்னைய. ஏயா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினியே, என்ன பொண்டாட்டியே பார்த்துட்டு இருந்தியா? லேப்டாப்பே அப்பப்போ கொஞ்சம் நேரம் பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா உனக்கு? ரொம்ப தான் மாமா நீங்க பண்ணிக்கிறீங்க. கோச்சிக்காத கையில், ஒரு ½ hour முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னமா பண்ணுங்க, நான் கிளம்புறேன். எப்படியே போகட்டும், நாம சமையல் வேலையை பார்ப்போம். சே, எவ்வளோ அழகா இருக்கா, அப்படியே நம்ம ஜீவா மாதிரியே இருக்கா. எப்படி இவளை பார்க்கும்போது எனக்கு ஜீவா நினப்பு தான் வருது. நான் பயந்துட்டேன். நீங்களா? அண்ணி நல்லா இருக்கீங்களா?
எனக்கு புதுசா இப்படி ஒரு குழந்தைனார் கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சரிங்க, நீ என்ன பண்ண போறீங்க? கிச்சன்ல அங்கங்க கிழிஞ்சு போயிருக்கு, தைக்க போறேன். நைஸ் காமெடி அண்ணி. தேங்க்யூ. அண்ணி. சொல்லுங்க குழந்தனாரே. அண்ணி, இன்னைக்கு என்ன சமையல்? என்ன சமையல் நீங்க சொல்லுங்க, அதே வச்சிருவோம். அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்பார் தான். சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு தரீங்களா? சரி. பொட்டேட்டோ ஃப்ரைல கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போடுங்க. சரிங்க குழந்தனாரே. அண்ணி, எனக்கு சாக்லேட்டுங்க. சாக்லேட்டா? சாக்லேட் எதுக்கு? இன்னைக்கு ஒன்று எனக்கு பர்த்டேலாம் இல்லையே. பர்த்டேல தான் சாக்லேட் தருவாங்களா? பின்ன எதுக்கு சாக்லேட் கேட்குறீங்க? இல்லை, நீங்களும் நானும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதான் சேம் பிஞ்ச் அடிச்சு சாக்லேட் கேட்கலான்னு கேட்டேன். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்புறம் என்ன, நீ உங்கள்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறேன்? நல்லாத்தான் பேசுறீங்க. வந்த புதுசுல தான் ஒன்றும் பேசலன்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நல்லா பேசுறீங்களே. அது வேற ஒன்றும் இல்லை, நீ அது ஸ்டார்டிங் ட்ரபிள். ஓ அப்படியா, சரி சரி. அண்ணி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்படியே என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்பதான் சமைக்க போறது? கோச்சிக்காதீங்க அண்ணி, கொஞ்சமா தண்ணி மட்டும் கொடுங்களேன். சரி இருங்க வரேன். இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ் அண்ணி. இப்போ போய் நான் சமைக்க போட்டுமா இல்லை வேற எதுவும் கேட்குறீங்களா என்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்கள் போய் சமைங்க. அப்பா சாமி. அப்படியே ஜீவா குணம், என்னோட ஜீவா மாதிரியே இருக்காங்க, வேற இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. ராஜா, ராஜா எங்க இருக்க? அச்சோ, அம்மா வராங்களே. இங்க இருக்கிறத பார்த்தா ரொம்ப திட்டுவாங்க. இதை இங்கேயே வச்சுட்டு நம்ம கிளம்புவோம். தம்பி எங்கடா போயிருந்தேன்? மா, நான் வந்து கிச்சன்ல தண்ணி குடிக்க போயிருந்தேம்மா. என் மூஞ்சில என்ன இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டிருக்கு? இங்க பாரு ராஜா, உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக கிச்சனுக்கு போன, யார் கூட பேசிட்டு இருந்த, எல்லாமே நான் நோட் பண்ணிட்டு தான் வரேன். அப்புறம் எதுக்குமா என்னை கேக்குற? இங்க பாரு ராஜா, நீ பண்றது ரொம்ப தப்பு. மா, தப்போ ரைட்டோ, எனக்கு ஜீவா கிடைச்சிட்டா. நான் இன்னமே என் வாழ்க்கையை வாழ போறேன். நீ ரொம்ப தப்பு கணக்கு போடுற ராஜா. இல்லம்மா, நான் இப்பதான் சரியான கணக்கு போட்டிருக்கேன். டேய், அவ உன் அண்ணிடா. அதெல்லாம் நான் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நான் என் ஜீவாவை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னமேட்டு அவ என் ஜீவா. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா தம்பி. நீ பண்றது ரொம்ப பெரிய பாவம்டா. இன்னொருத்தரோட வைஃபை அடையணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம்டா. என்னம்மா நீ லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நான் எதுக்குமா இன்னொருத்தரோட லைஃபை போய் கெடுக்க போறேன்? அப்பா, நீ தான் கையெழுத்து ரொம்ப பேசிட்டு என்னோட ஜீவாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்றியே. ஆமாம்மா, அவ ஒண்ணு கையில் கிடையாது, அவ என்னோட ஜீவா. டேய் ராஜா, நான் சொல்றத கேளு தம்பி. என்னோட ஜீவா எனக்கு கிடைச்சிட்டா நீயும் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? டேய் ராஜா, உன்னோட மனசு மாறணுன்றதுக்காக தான் நான் இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ப்ளீஸ்டா, நீ உன் மனசை மாத்திக்கோ. எங்க அக்கா குடும்பத்தை வாழ விடுடா. இப்படியே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன், நான் எப்ப வாழ்றது? இங்க பாருடா ராஜா, எனக்கும் உன்னைய பார்க்கும்போது சங்கடமா தான் இருக்கு, வருத்தமா இருக்கு. தினம் உன்னைய நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக அடுத்தவங்களோட லைஃபை கெடுத்து அதுல நீ வாழ்ந்து சந்தோஷத்தை காணலாம் நீ நினைக்கிற. அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. நடத்துவேன், நடத்தி காட்டுறேன். இனிமேட்டு அண்ணன் போற ரூட்டே தனி. இல்ல இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். ஒழுங்கா இருந்த எங்க அக்கா குடும்பத்தை நான் வந்து கெடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம எங்க அக்கா கிட்ட போய் சொல்லிடலாமா? அதுதான் நல்ல வழி. என்ன ரத்னம், உன் தங்கச்சி வந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? அட, அப்புறம் என் தங்கச்சி வந்தா எனக்கு சந்தோஷம் இருக்காதா? வீட்டுல நல்லா தடபுடலா விருந்து நடக்குது போல. அப்புறம் வந்தவங்களுக்கு பழைய சோறப்பட முடியும்? யாராவது விருந்தாளி வந்தாதான் எங்களெல்லாம் நல்லா கவனிப்ப, இல்லைன்னா ஆட்டின இட்லியவே ஆக்கிக்கிட்டு இருந்திருப்ப. ஏன் இப்ப மட்டும் என்ன ஸ்பெஷலா போட்டுட்டோமா? ரொம்ப நாள் கழிச்சு குழிப்பணியாரம்லாம் வந்துச்சே காலையில. அது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால செஞ்சு கொடுத்தேன். ஓ, எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு வேற வம்புக்கு ஆளும் இல்லையா? நான் தான் கிடைச்சனும். சரி சரி, விட்டு தள்ளு. தேனும் தீபக்கும் எங்க? காலைல எந்திரிச்சாங்களா இல்லையா? அட ஏங்க அதை கேக்குறீங்க? நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்துட்டு படுத்தாங்க. ஒரு 2 மணி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எந்திரிச்சே வரல. மார்னிங் டிஃபன் கூட சாப்பிடல. என்ன படத்துக்கு போனாங்களா அவங்க 2 பேரும்? அப்படி கில்லி ரீ-ரிலீஸ் போனாங்களாம். நல்லா இருந்துச்சான், ஜாலியா. ஓ அப்படியா? அக்காவும் மாமாவும் சிரிச்சு நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப போய் நான் இதை சொல்லி கெடுக்கணுமா? வேணாம் வேணாம், அப்புறமா அக்கா தனியா இருக்கும்போது பேசிக்கலாம். வாமா செம்பா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? வாசன்பா உட்காருங்க. இல்லக்கா, நீங்களும் மாமாவும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு நம்ம குறுக்கால போய் டிஸ்டர்ப் பண்ணுமானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டேன்.
அட நீ ஒண்ணு செம்பா, நாங்க என்ன இந்த நாட்டு ரகசியத்தை பேச போறோம்? என்னையே இவர் வம்பிப்பாரு, இவரை நான் வம்பிப்பேன். இப்படிதான் காலம் முச்சோடு போயிட்டே இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிங்கன்னா அது சந்தோஷம் தானே. மா மா யாருக்கா கத்திக்கிட்டே இருக்காது? வேற யாரு, உன் பொண்ணுதான். யாரு? தேனா? தேன் வந்துட்டாளா? அதை ஏண்டி கேக்குற? நைட்டு 2 மணிக்கு வந்தாங்க. அந்த கதையை தான் நான் உங்க மாமாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியாக்கா? எதுவும் மூவிக்கு போயிட்டு வந்தாங்களோ? ஆமா ஆமா, கில்லி மூவிக்கா, ரீரிலீஸா. அப்படியாக்கா? சூப்பரா இருந்திருக்குமே. இதா வருவா பாரு, பார்த்துட்டு நீயே கேளு. மா இவங்க யாரு? மா இவங்க செம்பருத்தி சித்தி தானே? அட பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நான் வந்து 2 நாள் ஆச்சு. அதுவா சித்தி, நாங்க அவுட்டிங் போயிட்டு அப்புறம் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே மூவிக்கு போயிட்டோம். நாங்க கிளம்பும் போது நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தேனே, அம்மா சொன்னாங்க. அப்புறம் சித்தி எப்படி இருக்கீங்க? சித்தப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சித்தப்பா அப்பவே சாமி கிட்ட போயிட்டாங்கம்மா. ஓ சாரி சித்தி, எனக்கு தெரியாது. தெரிஞ்சதா கேட்டிருக்க மாட்டேன். பரவாயில்ல தேனே, இதுல என்ன இருக்கு? எங்க உன்னோட மாப்பிள்ளை காணா? அவர் இதோ குளிச்சிட்டு இருக்காரு சித்தி. சரி தேனே. அப்புறம் மூவிக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? படம் எப்படி இருந்துச்சு?